இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இதே லைன்ல அவர் பாஸ்ட் வீட்டில் இருந்தாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி செவலாமன்னு சொல்லுவாங்க பாஸ்ட். அவங்க குடும்பத்தில் இருக்கும்போது நான் அவங்க நண்பர் வீட்டில் ஒரு பையன் ஆள் கொடுத்தாருந்தான். அவங்க வீட்டில் இருக்கும்போது பாஸ்ட் வந்து குமாரசாமி ஐயா தான் இட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் வந்து நீங்கள் பேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் பாஸ்ட் வந்து காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. இயேசு பற்றி சொன்னாங்க. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. இந்த மாட்டு போட்டான் செம்ம கொசு கடிக்குது. பாஸ்ட் இன்னும் பேசிட்டே இருக்கிறது. எங்கேயா சினிமா பார்த்து போயிருக்கலாம், எங்கேயா சுத்த போயிருக்கலாம். காலையில் நீங்கள் உட்கார வச்சு நானும் ரெண்டு ஃப்ரெண்ட் அவன் ஆள் ரெண்டு பேரும் பழகிருந்தோம். அன்னைக்கு பார்த்தேன் பாஸ்டர். அதுலேருந்து ஃப்ரெண்டு அப்படி இப்படி போயிட்டு இருந்துச்சு. பாசம் அப்போலாம் வந்து இயேசு ஏற்றுட்டு வராது. இருந்தாலும் இந்த ஊரில் எப்படி சொல்லணும்னா, இந்த நான் 2-3 இந்து கோயிலுக்காக எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்பா. அப்போ சொல்லும்போது இந்த லைன்லாம் போயிட்டு இருக்கோம். 4 பாஸ் உளுந்தூர்பேட்டை போயிட்டு இருக்கோம். அப்போ கூட சாலமன் பாஸ் ஏதோ சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எட்டு வரும்போது இந்த முழுத்தொப்பு இந்த இடம் பஸ் இது முழுத்தொப்பு நம்ம இடம் தான் எடுத்துங்க வருஷன்னு சொல்லியாச்சு. உடனே அப்பா கிட்ட காலையில் உடனே அண்ணன் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா பேர் சொல்ல கஷ்டம் இல்லை ஒன்றும் இல்லை. அதுவும் பெரிய அவங்க அம்மா சொன்னாங்க. உடனே போயிட்டு கைலாசத்துக்கிட்ட சொல்லி அந்த இடத்த வாங்கி நான் வாங்கி தரேன் அக்கா பேர் சொல்லி நான் அவுட் சொன்னேன். பாஸ் ஒன்றே சொன்னாங்க அப்பா கிட்ட இது மாதிரி வேணும்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டேன். நாங்கள் வாங்குவோம் ஐயா இது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்கும் கொடுத்தோம். இந்த கோயிலுக்கும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பா ஒரு எண்ணத்தோடு கொடுத்தாங்க. இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் 10 திருக்கோயில் ஒன்று சந்திச்சார். இந்த இடம் இருக்குப்பா சர்ச்சில் வாங்கி சொல்ல மாட்டேங்க. உடனே குமாரசாமி தான் மறுபடியும் அப்பா குமாரசாமி பாஸ்ட் எல்லாம் சேர்ந்து அவர் சந்திச்சு பேசும்போது அவர் இங்கே இடம் சொன்னார். குமாரசாமி வாங்கி வீட்டுலேங்கிறார் 10,000 20,000 ஏற்றினே போகிறார். அப்பா சொன்னார் நீ இம்மான இருக்கு நான் பேசிக்கிறேன் 1 வாரம் அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. மறுபடியும் 12 சென்ட் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு கடவுள் ஒரு மனிதரை உருவாக்குனார். அப்படியே ஒரு கவரோட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் மொத்தம் 17 வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு இருக்குது. பாஸ்ட் வந்து அது இல்லாமல் நிறைய ஜெபம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் அப்படி திரும்பி வந்துடுவேன். அப்புறம் 7 மணிக்கு வரைக்கும் போவேன். அப்படியே போகும் வரும்போது தான் எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் திருக்கோயிலில் பார்த்து பாஸ்ட் அவங்களாம் ஜெபம் பண்ண போவாங்க. அதுக்கப்புறம் அம்மா மூலியமாக ஆண்டவர் ரொம்ப முழுமையை ஏற்றுக்கொண்டு திருக்கோயிலூரில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 சென்ட் இடம் தான் கொடுத்தேன். இதேமாரி திருக்கோயில் அவங்க பேரில் அமிருன்னிக்கான்னு ஒரு முஸ்லீம் எங்களுக்கு இடம் அங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே அம்மா பேரில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கீழே வீடு மேலே சர்ச்சு கட்டிருக்கோம். இது என்னன்னா அம்மா வந்து எக்ஸாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஒரு 65 லட்சம் ரூபாயில் பெரிய சபை
இன்னும் நிறைய சொல்லலாம் பாசை பற்றி. எல்லாரும் பாசை என்னை பற்றி நீங்கள் சொன்னாங்க, அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டார், ஒரு சகோதரர் தம்பி அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் பாசை எனக்கு கிடைச்சது ரொம்ப கிஃப்ட்னு சொல்லலாம். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். இரண்டு எடுத்தால் 2 விஷயம். ஒன்று, 20ஆம் ஆண்டு நிறைவு விழா குறித்து 21ஆம் ஆண்டு அறிவித்திருக்கிறோம். இன்னொன்று, 50 ஆண்டுகள் முடித்து 51ஆம் ஆண்டு அணிவகுக்கின்ற நம்முடைய ஐயா பாசிரியா. இரண்டுமே ஒன்றாக இருக்கின்றார். இது ஆண்டவருடைய கிருபை. இரண்டும் ஒரே நாள், இது மாறி மாறி வரும். சில இடத்துல 50 ஆண்டுகள் முடிந்து 51ஆவது ஆண்டு வேற நாள் வரும். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாத கிருபையாலும் ஐயாவுக்கு அமைந்தது 2 விஷயம். ஒன்று, இந்த விழா 20 ஆண்டு முடிஞ்சு 21ஆவது ஆண்டு அடி எடுத்துக்கிறோம். அவருடைய வயது 50 ஆண்டு முடிஞ்சு 51ஆவது அடி எடுத்துக்கிறோம். ரெண்டுமே கிடைச்ச ஒரு வரம் பாக்கியம். உண்மையிலே ஒரு 12 மணிக்கு நிகழ்ச்சியால கேட்டேன். இந்த விழாவுடைய பத்திரிகை கையெழுத்தும் போது நான் உண்மையிலே இந்த விழா ஒரு 6 மணிலாம் புறப்பட்டேன். நான் போற இடம் முடிஞ்சு சீக்கிரம் வந்துன்னு சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக ஒரு 11 வந்துட்டேன். முடிஞ்சு விழாவில் கலந்துட்டேன். அதை நான் இயேசு எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், அவருடைய அனுகிரகம், அவருடைய கிருபை, அவருடைய வெற்றி எனக்கு இருக்கிறதால வந்து சேர்ந்தேன். அத்தனை பேருக்கும் அவருடைய ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் கிடைக்கணும். வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் வந்திருக்கின்ற பாச அனைவருக்கும் நம்முடைய பாசத்துக்கு குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த கிராம மக்களுக்கும் இந்த காடுகாடு வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் பாசர்களுக்கும் உண்மையிலேயே நான் சந்தோஷம் பண்றேன். ஒரு அமைப்பு ரீதியாக வந்து இன்னைக்கு ஐயா வாழ்த்தும் போது என்னுடைய உண்மையான இதயங்களிந்த ஒரு வாழ்த்துக்களை வந்திருக்கின்ற அந்த தாலுக்காவுடைய அந்த கிராமத்துடைய ஊழியர்களுக்கும் அவருடைய பாசம் இருக்கும். உண்மையிலே இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஊழியம் சொன்னா எல்லாரும் முடியாது, என்னால நினைச்சு பார்க்க முடியாது. அது ஆண்டவருடைய கிருபை கிடைக்கணும், ஆண்டவருடைய அனுப்பி வைக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்படணும். ஏன்னா எல்லாரும் நினைக்கலாம் இயேசுக்கு பண்ணலாம் கிறிஸ்துவன். ஆனா எனக்கு ஒரு தகவல், இயேசு சமீபம் இருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். அது கட்டாயம் வருவார் என்ற நம்பிக்கையோடு நாடு இருக்கிறேன். நீங்களும் இருங்கள். கட்டாயமாக நம்முடைய இயேசு காப்பாற்றுவார், ரட்சிப்பார். இன்னும் அநேக மக்கள் இந்த சபைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயாவுக்கு 51ஆவது ஆண்டுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த சபைக்கும் 21ஆவது ஆண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பாதிரிமார்களுக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நலமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை மீண்டும் ஒருவர் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்ற வணக்கம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை உன் தோளில் சுமந்தீரே, அற்பனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, அற்பனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் காற்றாய் மாறி அடித்ததே எனக்கு கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையும் எனக்கு கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தருவரிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே.
கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உன் வேலைக்காகவே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உன் வேலைக்காகவே Incoming voice group. தோளில் சுமந்தீரே தருமதிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே வினக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவயமனுக்குமே அழகாக வரைந்தீரே வினக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவயமனுக்குமே அழகாக வரைந்தீரே நிடம் கதையே நிடம் படைத்தேன் அந்நாள் மறையிலுமே அதை காக்கிட வல்லவரே என்னிடம் கதையே உன்னிடம் படைத்தேன் அந்நாள் மறையிலுமே அதை காக்கிட வல்லவரே பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தலைமனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தலைமனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. ருத்ராஜ் ஐயா அவர்கள் முழுமையாக உட்கார்ந்தாங்க. சிஸ்டர் சொல்றாங்க, சிஸ்டர் இன்னும் ஊழியர்கள் கணக்குறதிய ஊழியர்கள் எல்லாருக்கும் நன்றி. ஐயா பிடிக்க பண்ணி கணக்கு உள்ளவாங்க. அதுமாதிரி நம்ம அலெக்ஸ் ஐயா சேலத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்காக நன்றி செலுத்துறாங்க. மனைவிக்கு எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெயபிரகாசம் வந்திருக்காங்க. இன்னும் பேர் சொல்ல முடியாத எத்தனையோ பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாஸ்டர் எட்வின் அவர்கள் அங்கேயிருந்து வந்திருக்காங்க. கடவுள் இருந்து அவங்களுக்காக நன்றி சொல்றேன். டைம் 10 தான் நான் கூட சாட்சி சொல்ல முடிக்கிறேன். யாருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க.